காய்ஸ், நம்மளோட சேனலில் நீங்கள் பழையபடி வீடியோ பார்க்கணுமா? கண்டிப்பாக இனிமேல் அப்படி தான் பார்ப்பீங்க. இனிமேல் டக்கு டக்குன்னு முடியுங்கிற அந்த எண்ணமே இருக்காது. உங்களுக்காகவே நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். ஓகேவா? வெயிட் பண்ணி பாருங்கள். கதையை புரியும்படி நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். கடன்னு சொல்லிட்டு போக மாட்டேன். பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பண்ணுறேன். எடிட் பண்ண டைம் ஆனாலும் பரவாயில்ல. கண்டிப்பாக நான் ஃபுல் கதையும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காண்டி 5 சாப்டர்லாம் சீக்கிரம் பேச மாட்டேன். வாங்க கதைக்குள்ளே போவோம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பூம்னு சத்தம் கேட்குது. பயங்கரமான ஒரு வெடி விபத்து. யாரோ வந்து கீழே விழுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். எப்பா கிட்டத்தட்ட நான் செத்தி பீர்ப்பேன்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உன்னை மட்டும் பாஸை தோக்கடிக்கிறதுலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக லெவல் 3ல் இருக்க ஒரு பாஸே தோக்கடிச்சாச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே, இது மட்டும் லெவல் 3ல் இருக்க பாஸெல்லாம் லெவல் 2ல் இருக்கவங்க அடுத்த லெவல் போகிறதுக்கு வந்து சண்டை போடுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரோட எபிலிட்டியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் இங்கே முக்கியமே. அவங்களோட பவர் தான் முக்கியமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம தலைவன். அதுக்கெல்லாம் நான் எனக்கு தான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா நான் 10,000 மணி நேரம் ஓடி இந்த கேமை விளாட்லன்னா இவன் என்னை தோக்கடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். எப்பா நான் தாண்டா ரொம்ப பெரிய திறமசாலி அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு, சரி நம்ம கொள்ளடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடூரமாக சிரிக்கிறான். இந்த சிரிப்பு தான்யா நான் ரொம்ப வாட்டி பார்த்துருக்கேன். இந்த சிரிப்பு தான் கொடூரமாக இருக்கும். அடுத்து ஹீரோ அந்த ஆஃபீஸுக்கு தான் போயிருப்பான். அந்த ஆஃபீஸுக்கு போனோடனே அந்த மொட்டை சொல்லிட்டு இருக்கான், ஆமாம் சார் நீங்கள் அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டீங்களா? நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் சுத்தம் பண்ணிங்கன்னா நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப நன்றி நீங்கள் சுத்தம் பண்ணதுக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் அதெல்லாம் ஈஸியாக பண்ணி முடிச்சிடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. சொல்லி இருக்கும்போதே ஒரு ஆட்டையும் போடுவான் பாருங்க. ஐயோ என் கையில் அடிபட்டுடுச்சு, அந்த அடிப்பட்ட இடத்துல வலிக்குது. ஐயோ உங்கள் கைக்கு அடிபட்டுடுச்சா, உங்கள் அழகான உடம்புல அடிபட்டுடுச்சா அப்படின்னு நம்ம மொட்டை தொடிக்கிறது எங்கே, அந்த ஆஃபீஸர்லாம் உட்காந்து வெடியை பார்க்குறது எங்கே அப்படின்னு ஒரே கூத்தாவும். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அதில் இருக்க ஒரு ஆஃபீஸர், மிஸ்டர் சூப்பர் ஹியூமன், நீங்கள் பண்ணதை நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன். நீங்கள் இப்படி எங்களுக்கு ஒரு உதவி பண்ணிங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும்னு விரும்புகிறேன். இதை கொஞ்சம் பார்க்குறீங்களா? நாங்கள் இதை தான் கண்டுபிடிச்சேன். நீங்கள் சொன்ன அந்த கொஸ்ட்டை எடுத்து நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து அழுட்டு வந்து இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கான். அந்த ஆஃபீஸர் அப்படியே ஷாக்காகி, இது அந்த இன்செட்டுங்கிற ஒரு ஆளை உருவாக்குறது தானே? இது வந்து மானா கண்டக்ட் பண்ணி அவங்கள வச்சுக்குமே, அதுதானே இது ஒருத்தனால நோண்டி தானே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் இது யாரோ திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்னா யாரோ திட்டம் போட்டு தான் இதெல்லாம் கரெக்டாக அங்கே வர வச்சுருக்காங்க. நான் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த ஆஃபீஸர், அட கலவனை பையன் சாங்கு, அந்த அயோக்கிய பையன் இப்போலாம் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் அவங்கள பிடிக்கிறது தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே அப்படின்னு ஹீரோ அந்த போலீஸ்காரை பார்த்தே கேட்குறான். அவங்களால எங்களுக்கு பிரச்சனை தான் அதிகமாக வருது. அவங்கள நினச்சாலே எனக்கு கடுப்பாகுது. சாதாரண மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க நிம்மதியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் சூப்பர் உமனாக இருந்தோம் அப்படின்னு கடுப்பாகிட்டு இருக்காரு அந்த போலீஸ்கார். நம்ம ஹீரோவும், அவங்கள பிடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கொஸ்டினை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு ஹீரோ அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ ஹீரோவை பார்த்து அந்த போலீஸ்கார் சொல்லுவார், நாங்கள் சூப்பர் ஹியூமன், நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம். உங்களை இவ்வளோ பெரிய ஆபத்தில் வந்து நாங்கள் சிக்க வச்சுட்டோம், அதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்பார். அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இப்போ ஏதாச்சும் பிட்டு போட்டாவணுமே அப்படின்னு யோசிப்பாங்க ஹீரோ. இது மட்டும் வில்லைங்களை அழிக்கிறதுக்கு நான் என்ன வேண்டாலும் செய்வேன். லேய் சூப்பர்ரா, நீ தாண்டா பெட்ரு, முடிச்சு விட்டப்போ அப்படின்னு ஹீரோட மனசாட்சியில் அவனே பேசிப்பான். அந்த போலீஸ்கார் நம்ம ஹீரோவுக்கு, நாங்கள் உங்களுக்கு கொடுத்த வெகுமதி இதான் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் இதில் 2 பேக்ஸ் இருக்கு, அது நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோடனே, ஆகா இதில் 2 இருக்கு, ஒன்று ஹீலிங் போர்ஷனு, இது வந்து இன்னொன்று துப்பாக்கியா, அது வந்து என்னதியா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பரவாயில்ல நம்மளுக்கு நல்ல வெகுமதிலாம் கிடச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ கொடூரமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான். மிஸ்டர் சூப்பர் ஹியூமன், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு அந்த போலீஸ்காரு, நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, இதை வச்சு நாங்கள் வந்து அந்த களவாணி குரூப் மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். ஏன்னா அவங்க உங்கள் மேலேயும் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே, நீங்கள் சொல்கிறது உண்மை தான், அவங்க எங்கள் மேலேயும் டார்கெட் பண்ணலாம், அதுக்குன்னு நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருப்பான். அந்த போலீஸ்காரங்களை பார்த்து என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருப்பேன், நான் தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நான் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நான் தப்பிச்சிடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அடுத்த சீன்லேயே நம்ம மொட்டையும் ஹீரோவும் காரில் போயிட்டுருப்பாங்க. அப்போ மொட்டை சொல்லுவான், நம்ம இதை அப்படியே மூடி மறைச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றையும் பெரிய தப்பு, ஏன்னா இவங்களுக்கு கீழே பெரிய ஒரு முதலே நடக்க போகுது. இவங்க துப்புரவாளர்கள் இருக்காங்களே, அவங்கள கண்டுபிடிச்சிருந்தாலும் பெரிய தப்பு தான், நம்ம கண்டுபிடிக்காமல் இருந்தாலும் பெரிய தப்பு தான். அவங்களோட மெயின் குறிக்கோளே அவங்க எதுவும் பண்ணாமல் சும்மா இருக்கிறது தான். அதுக்கு அவங்க ஏதாச்சும் பண்ணுறதுக்கு நம்ம தூண்டி விடலாம்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம அப்படி அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்று விட்டா அவங்களோட மொத்த குரூப்பையும் அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்டை தான் அட்டாக் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் மொட்டத்தலை அப்படின்னு ஹீரோ கேட்டு, ஆமாம்
உங்களுக்கு ஒரு இடம் தெரியுமா? அது நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த இடம் வந்து பேர் என்னன்னா யோ உபாங் அப்படிங்கிற ஒரு இடம் தான் தெரியணும். அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, தெரியுமே, அந்த இடம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணப்பட்ட இடம். அங்கே போனால் பெரிய ஆபத்தெல்லாம் இருக்குது. அங்கே இதெல்லாம் போயிடாத அப்படின்னு ஹீரோட்ட சொல்லும்போது, நான் அங்கே தான் போகிறேன். என்னது அங்கே தான் போறியா? ஏடா அங்கே போகிறேன்? அங்கே போட பெரிய ஆபத்துறா அப்படின்னு மட்டும் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்காப்புல. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ மொட்டை, அப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஃப்ளவரோடு சேர்த்து அவங்க அங்கே மியூட்டேட்டன் ஹியூமன்ஸை வச்சு ஏதோ தப்பான விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள விற்கிறாங்க. அங்கே அவங்க தான் என்னையும் விற்றாங்க. அவங்கள நான் மறக்கவே மாட்டேன். ஆமாம், நான் இப்போ அவங்கள தான் அட்டாக் பண்ண போகிறேன். அவங்கள போய் அட்டாக் பண்ணி மொத்தமாக அவங்கள சோழியை முடிக்க போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னே டக்குன்னு காரை நிறுத்திடுறான் நம்ம மொட்டத்தலை. சரி செல்லம், நீங்கள் எனக்காக ஒன்று பண்ணணும். இந்த லிஸ்ட்டில் இருக்குது பார்த்தியா, இது எல்லாத்தையும் எனக்காக ரெடி பண்ணுற. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து என்கிட்ட டெலிவரி பண்ணுறியா அப்படின்னு ஹீரோ அந்த மொட்டையை பார்த்து சொல்லும் போது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். இதெல்லாம் வாங்கணும்னா நம்மள்ட்ட காசு இருக்கணும்ல, அந்தளவுக்கு நம்மள்ட்ட காசு இல்லை அப்படின்னு நம்ம மொட்டத்தில் ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது, காசு தானேப்பா, காசு தான் பிரச்சனையா? காசுக்கெல்லாம் நீ கவலையே பண்ணதில்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் கீழே பண்ணலை, அவங்கள அடித்து காலி பண்ண இடத்துல நான் கொஞ்சம் ஆட்டையை போட்டு வந்துட்டேன். இதை கொண்டு போய் நீ வச்சு எனக்கு தேவையான பொருளாக வாங்கிடுறியா? இது போதும்ல அப்படின்னு ஹீரோ அந்த மொட்டையை பார்த்து கேட்கும்போது, ஓகேப்பா, நீ கொடுத்த விஷயத்தெல்லாம் வச்சு நான் கண்டிப்பாக நான் அதை பண்ணிடுறேன். ஆனால் உனக்கே தெரியும்ல, அவங்கள எடுத்து சண்டை போடுறது உனக்கு பெரிய ஆபத்து, இது உன்னால் முடியாது தானே அப்படின்னு ஹீரோவை பார்த்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட அதில் தலைவன் இருக்கான அவன் 4வது லெவல் சூப்பர் ஹியூமன், அவனோட வேலை பார்க்குற 2 பேர் 3வது லெவல் சூப்பர் ஹியூமன். உன்னால் முடியுமா? அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அதுக்கெல்லாம் பிளான் வச்சுருக்கேன். ஓ அப்படியா? நீங்கள் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருங்க, அது ஒன்றையும் போதும் எனக்கு அப்படின்னு ஹீரோ அவரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். ஜீபாங் அவனோட மறைவிடத்தில் தான் காட்டாங்க. 2 சோல்ஜர் நின்றுட்டுருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு கை மாட்டம் வருது. கை மாட்டம் வந்து டக்குன்னு அந்த சோல்ஜரோட கழுத்துலேயே பட்டாருன்னு அடிக்குது. அடிச்சுட்டு பார்த்தா அவன் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். இன்னொருத்தனும் போட்டு அங்கே சுட பார்க்குறான். அவனுக்கும் வயிற்றுலேயே அடி விழுவுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் மறைஞ்சிருந்து அவங்கள அட்டாக் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ அவங்கள அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு, எப்பா இந்த ஸ்கில் நல்லா இருக்குடா, இது கோஸ்ட்டு ஸ்கில்லு அதோட ஸ்டெல்த் ஸ்கில்லு ரெண்டுத்தையும் பயன்படுத்தினா அவங்க கண்ணுக்கே நம்ம தெரிய மாட்டேங்கிறோமே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இங்கே இருக்கவங்கலாம் அடிச்சு போட்டு முடிச்சுட்டு, சரி இப்போ நான் அங்கே கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யாருக்கா கால் பண்ணுறான். யாருன்னு பார்த்தா நம்ம இரும்பு கைக்கு தான். இரும்பு கை கொடுத்துட்டு போட்டு முரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கால் பண்ணணும். சொல்லு கிம், நான் வந்து நீ சொன்ன இடத்த பார்த்துட்டேன். இவங்க ரொம்ப மோசமானவங்க தான். இவங்க மக்களை வலுக்கட்டாயமாக உருமாத்துறாங்க. அந்த இடத்த நான் பார்த்துட்டேன். சரி பார்த்துட்டிங்களா, கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, ஆமாம் இந்த இடத்துல கரெக்டாக தான் இருக்குது இந்த லேபு. நான் உங்களுக்கு ஒன்று வச்சுருக்கேன், நீங்கள் அதை பயன்படுத்திங்கன்னா உங்களோட ஆன்மா வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு ஹீரோ பார்த்தவன் சொல்லும் போது, சரி நான் அதை அவரை பார்த்துக்கிறேன், நான் கொஞ்சம் முக்கியமான வேலையில் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். சரி நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், நான் வரேன், எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குன்னு அதை முடிச்சுட்டு உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட மொத்த ரிசோல்ஸும் இங்கேருந்து தாண்டா வருது. இதை காலி பண்ணால் உங்களுக்கு எங்கேருந்து வருமானம் வரும்? உங்களோட வருமானத்தை மொத்தமாக அளிக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு ஹீரோ சிரிக்கிறான். அடுத்த நாள் அவனோட ஆஃபீஸில் தான் கட்டுறாங்க. சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பயங்கரமாக கத்திட்டு ஓடியாந்துட்டு இருக்கான். ஒரு அவசரமான செய்தி சார், ஒரு அவசரமான செய்தி. நம்மளுக்கு ஒரு மோசடி நடந்து போச்சு. நம்ம இடத்துல ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கு. அந்த அட்டாக்கில் நம்மளோட லேண்டில் இருக்க மொத்தம் அந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே எவனோ அழிச்சிட்டான் சார். என்னடா சொல்கிற? இது எப்படி சாத்தியம்? நம்மளோட லேண்டில் கையை வைக்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு சரின்னு கடுப்பாயிட்டு இருக்கான் அவன். இவன் தான் பார்க்டைன். இவனோட இடத்த தான் ஈரப்பை கொளுத்தி போட்டிருக்கான். சரியான கடுப்பாயிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் நம்ம இடத்து மேலே கை வைக்கிறதா அவனை சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு இவன் கத்திட்டு இருக்கான். இவனோட லெவலு வந்து 4. இவன் தான் லெவல் 4 சூப்பர் ஹியூமன். ஹீரோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் தான் இவன் இப்போதைக்கு. அப்படி அவன் கடுப்பாயிட்டு இருக்கும்போது அவன் ஒன்று கொடுக்குறான். சார் அவன் கொளுத்தி முடிச்சுட்டு இதை அனுப்புகிறா சார் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தா, எப்பா அவனோட இடத்த கொளுத்தி முடிச்சுட்டா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பான். அந்த ஃபோன் அப்படியே கையாலேயே நொறுக்கி எடுத்துருவான். அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா, அவனை மொத்தமாக அழிக்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு அந்த பார்க்டைன் சரியான கடுப்பாயிட்டு இருப்பான் ஹீரோ மேலே. என்னோட கையாலேயே அவனை கொன்று அப்படியே 2 பிச்சு விட்டு எறிவன்டா, இது கண்டிப்பாக நடக்கும்டா அப்படின்னு அவன் சரியான டென்ஷனில் இருக்கான் ஹீரோ மேலே. பெரிய ஒரு ஃபோர்ஸையே அழைச்சிக்கிட்டு ஹீரோவோட இடத்த அட்டாக் பண்ண வந்துடுவாங்க. அடே உண்மையிலேயே அந்த முட்டாப்பைய பாப்பியர் லேண்டையே அழிச்சிட்டான்டா, அவனை சும்மா விடக்கூடாதுடா. ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது சரிதான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருப்பான். அவன் பைத்தியமாக தான் இருக்கணும். அந்த சூப்பர் ஹியூமன் கிம்மு அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அவன் நம்மளை எதிர்த்துட்டான், ஆனால் அவனை சும்மா விடக்கூடாது, பார்த்து வாங்கடா, அவன் கண்ணு வச்சு நம்மளை அட்டாக் பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்லும் போது, எல்லாரும் கேப்டனோட பேச்சை கேளுங்கப்பா, பார்த்து அலாட்டா பத்திரமா போகணும் சரியா, எல்லாரும் பார்த்து பத்திரமா என் பின்னாடியே வாங்க, 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. கன்னு எதுவும்
துப்பாக்கியில் தெரிஞ்சுன்னா டக்குன்னு சுட்டுருங்க, பார்த்து இருங்க அப்படின்னு அவன் மொட்டை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது எஸ் சார் அப்படின்னு ஜிக்கிச்சான் தேட்டு வராங்க. அங்கே பாருங்கள் ஜன்னலுக்குள்ளே ஏதோ கன்று தேடுற மாட்டே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு நம்ம மொட்டை டக்குன்னு கன் எடுத்து டேய் அது ஒரே ஒரு சின்ன கன்று தண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுட்டு தள்ளிடுறான். பத்தியலா ஈஸியாக முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கிட்டு நடுங்க ஆரம்பிக்கு. என்னடா அது அப்படின்னு பார்த்தா மிசைல் வந்து சும்மா டங்குன்னு ஒரு இடத்துல வெடிக்கும். டேய் அவன் மிசைல் வச்சு அடிக்கிறான் சார் அப்படின்னு எல்லாம் கத்துவாங்க. கேப்டன் காப்பாற்றுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கேப்டனோட மண்டையிலேயே மிசைல் வந்து விழுவும். அடே நானே இங்கே சவரநல் மேலே தாண்டா இருக்கேன் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். நான் எப்பட்றா உங்களை காப்பாற்றுறது, நானே இங்கே திண்டாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கிட்டு நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. ஹீரோ உட்காந்து எல்லாத்தையும் மானிட்டரில் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படியே ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட மூஞ்சி கட்டுவாங்க அப்படியே சொங்கி போயிருக்கும். ஏன்னா 2-3 நாளாக உட்காந்து ஹீரோ கஷ்டப்பட்டு இந்த மெக்கானிசத்தை பயன்படுத்தி நிறைய ட்ராப்பை வச்சுருக்கானா. அந்த ட்ராப்பை வச்சு அவங்க எல்லாம் மொத்தமாக முடிச்சு கட்டிடலான்னு பிளான் போட்டான். நான் என்ன முட்டா பையன் நினச்சிங்களா? உங்கள் 100 பேரோடையும் சேர்ந்து நான் சண்டை போடுறதுக்கு நான் லாங் டிஸ்டன்ஸில் இருந்தே நான் உங்களுக்கு நிறைய செட் பண்ணி வச்சுருக்கேன்டா. அதை ஒன்று அன் பண்ணி உங்கள் மொத்த பேரையும் நான் களி பண்ணாமல் விட மாட்டேன். ஒன்று அன் பண்ணி மொத்த பேரையும் கொண்டுட்டு தானே இங்கே கிளம்ப அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். எல்லாரையும் வெடிச்சு சிதற விட்டுக்கிட்டு இருப்பான் ஹீரோ. ஆனால் ஒரு டீம் கொண்டு எதுவுமே ஆகாது. அவங்க சீல்டை போட்டு அசால்ட்டாக வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சீல்டு இருக்கவங்க பேசுகிறாங்க, இவன் ரொம்ப முன்னு அறிவிப்போடு எல்லாம் செயல்படுற மாட்டே தெரியுது. நம்ம வருவன்னே தெரிஞ்சு இவ்வளோ ட்ராப்பை இங்கே செஞ்சு வச்சுருக்கான். இவனை நம்ம எதுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குமோ அப்படின்னு அந்த லீடர் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த லீடர்கிட்ட இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த முன்னாடி வரான். அவன் தான் சைபார்க்கு. இவன் வந்து லெவல் 3 சூப்பர் ஹியூமன். அவன் சொல்கிறான், நான் அவனை பார்த்துக்கிறேன், அவனோட எல்லா திட்டமும் எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக அவனை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது அவன் வில்லன் சொல்கிறான், டேய் அவனை நீ உயிரோடு கொண்டு வரணும், ஏன்னா நான் அவனை அணுவாக சித்திரவதை பண்ணி கொள்ளுவேன் அப்படின்னு ஹீரோவை உயிரோடு கொண்டு வர சொல்கிறான் வில்லன். நம்ம இது மட்டும் பாம்பை தூக்கி போட்டே ட்ராப்பை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி போயிட்டோம்னா நம்மளால் ஈஸியாக போக முடியும். எல்லோரும் பார்த்து வாங்க, நம்ம இப்படியே போயிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பொறுமையாக போயிட்டுருக்காங்க. எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மிசைல் ஒண்டி அட்டாக் பண்ண வரும் அவங்கள. இதை நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வெறுங்கையாலேயே அந்த மிசைல் அங்கிட்டு தள்ளி விட்டுருவான் அவன். பாஸ் அந்த மிசைல் நம்மளுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து தான் வந்திருக்கு, அந்த பக்கம் பாருங்க, அந்த பக்கத்துலேருந்து தான் அந்த மிசைல் வந்திருக்கு, இந்தா நான் பார்த்துட்டேன் அந்த பக்கம்தான் அப்படின்னு சொல்கிறான் அவன். எல்லாரும் அந்த பக்கத்தில் சுட்டோன்னே நம்ம ஹீரோ லான்ச் பண்ண அந்த மிசைல் பாக்ஸு அப்படியே அடித்து காலி பண்ணிடுறாங்க. டேய் உன்னை அணுவா சித்திரை பண்ண வந்துக்கிட்டு இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வராங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க அதை பண்ணிடுவாங்க போலையே அப்படின்னு வில்லத்தனமாக சிரிக்கிறான். அடுத்து நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ மானிட்டரில் பார்த்துட்டு இருக்கேன். அடச்சே நான் நினச்சதோட இந்த சைபருக்கெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்காங்களே, இவங்கெல்லாம் ஹியூமனே கிடையாது, இவங்கெல்லாம் கொடூரமானவங்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துடுது, வேறு யாரோ உள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு அந்த அலாரத்தில் காட்டி கொடுத்துருது. நம்ம ஹீரோ இருக்க ரூமோட கதவை உடச்சிக்கிட்டு யாரோ உள்ளே வர பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவும் டக்குன்னு மறைஞ்சிடுறான். அவங்க 2 பேரும் வந்துட்டு ஏய் சூப்பர் ஹியூமன், இது மட்டும் எலி மட்டும் வந்து கீழே ஒளிஞ்சிக்கிட்டு இப்படியா பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்காவா நம்ம 2 பேரும் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க தான் வராங்க. இவங்க 2 பேரும் அந்த வில்லனோட ஆஃபீஸர்ஸு. ஒரு பொண்ணு பேர் கருங்காலி, ஒரு பொண்ணு பேர் வைப்பர். இவங்க 2 பேரும் தான் இப்போ ஹீரோவை போட்டு தளத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களோட லெவல் 3 சூப்பர் ஹியூமன் இவங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு ஆமாம் இங்கே தானே இருக்கணும் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோட மானிட்டர் ஃபுல்லாக அப்படியே மிடில் ஸ்பிங்கர் காட்டி சிம்பிள் அப்படியே இருக்கும். ஹீரோ எங்கன்னு தேடிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அவங்க பின்னாடி அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையாக பார்த்தா நம்ம ஹீரோ வச்ச ட்ராப்லாம் அவங்க அடித்து சண்டை போட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க உடச்சிக்கிட்டு. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஸ்டன் கன்று எடுப்பான். அதை எடுத்து அப்படியே அங்கிட்ட தூக்கி போட்டோன்னே என்னது இது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டங்குன்னு வெடிக்கும். கண்ணெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு மாறி போயிடும் அவங்க 2 பேருக்கும். அவன் ஸ்டன் கண்ணை பயன்படுத்திட்டான், அவன் ட்ராப்பில் சிக்க வச்சிட்டான் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ பாய் பண்ணுங்களா, போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவான். அதில் ஒரு பச்சை முடி வச்ச பொண்ணு அடே முட்டாப்பையில் கண்டிப்பாக என் கையில் கிடச்சா நான் கண்டிப்பாக நான் கொண்டுடுவேன்டா அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு இருக்கும் கண்ணை மூடிக்கிட்டு. ஹீரோவும் அங்கேருந்து பொறுமையாக தப்பிச்சு ஓடியான்ட்டு அடச்சே அவங்க என்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக ஓடிட்டு இருக்கும்போதே 2 புல்லட் ஹீரோ வந்து சொடும். ஒரு வழியாக கண்டுபிடிச்சாங்க போல அவங்க. நம்ம இப்போ அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் ஆகணும். 2 ஸ்கில்லை பயன்படுத்தி ஹீரோ அப்படியே பேரியர் மட்டும் போடுவான். அப்படியே பெரிய சீல்டு மட்டும் எதுக்கு வந்து நிற்கும். அந்த சீல்டை தொலைச்சிக்கிட்டு அந்த 2 புல்லட்லாம் வரவே வராது. நம்ம ஹீரோ சொல்லுவான், நீங்கள் எவ்வளோ வேண்டாலும் சுட்டு இதை சீல்டை தாண்டி எடுக்கிட்டு ஒரு புல்லட்டு கூட வர முடியாது அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவுக்கு ஆப் வைக்கிற மாட்டான்.
அந்த ரோஸுக்கு முடி வச்ச பொண்ணு சுடும் போது அந்த புல்லட் அப்படியே ஹீரோவோட சீல்டையே உடச்சிக்கிட்டு உள்ளே வர ஆரம்பிக்கும். ஹீரோ திரும்பி பார்க்குறதுக்குள்ளேயும் அந்த சீல்டு உடஞ்சி போயிடும். சீல்டு உடஞ்சது தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோ அங்கேயும் தப்பிச்சு கொடுத்து தயாராகி ஓடிக்கிட்டு இருப்போம். ஹீரோ அப்படியே தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோட உடம்புல டங்குன்னு ஒரு சதம் இருக்கும். பார்த்தா ஹீரோட உடம்புல புல்லட் பட்டு ஹீரோ கீழே விழுந்துருவான். அந்த 2 பொண்ணுங்களும் ஹீரோவை சிரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும். இப்படிப்பா இருந்துச்சு என்னோட புல்லட்டு, அது எல்லாத்துலேயும் நான் மேஜிக்கை இன்ஃபியூ பண்ணி அட்டாக் பண்ணுறேன், அதனால் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கொஞ்சம் டைம் வேணும்டா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பச்சை முடி வச்சிருக்க பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து ஒரு ஆரம் மட்டும் இருக்கும். அதை கரெக்டாக நம்ம ஹீரோட வயிற்று பக்கத்தில் அட்டாக் பண்ணிடும். அட்டாச்சை இப்போ இது வேறையா, நான் இப்போ என்ன பண்ணுறது, என்னோட நெக்கில் அடிபட்டுடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்படியே படுத்துக்கிட்டே, போமா சின்ன பொண்ணே, நீ என்னோட மிடில் ஸ்பிங்கருக்கு தான் நீலாம் லைக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பையும் வம்புழுப்பா அந்த பொண்ணை. ஹீரோ அப்படி மிடில் ஸ்பிங்கரை காட்டுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்போ தான் ஹீரோ அவனோட பிளானை பயன்படுத்த முடியுன்ட்டு. அப்போ கடுப்பான அந்த ரோசை முடி வச்ச பொண்ணு நம்ம ஹீரோட மூஞ்சிலே ஒரு அடிக்கும் பாருங்க, அப்படியே பறந்து போயிட்டு அங்கே இருக்க கிளாக்கில் மோதி கீழே விழுந்துருவான் ஹீரோ பார்த்துட்டு அவ்வளோதான் உன்னோட நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஹீரோ அடிப்பட்டு கீழே கிடக்கும் போது அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும், சரி நம்ம இவனை நம்மளோட தலைவர்கிட்ட கொண்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லும் போதே அப்போ நம்ம தலைவன் சிரிச்சுக்கிட்டு, ஆமாம் இதுக்கு டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கலையா, அது என்னன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கும்போது, என்னடா சொல்கிற அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இது உங்களுக்கு இன்னுமா புரியலை, இது கொஞ்சம் வித்தியாசமானது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆக்சிலரேட்டிங் டெக்னிக்கை பயன்படுத்தி அங்கேருந்து வேகமாக தப்பிச்சு ஓடியாந்துருவான். ஏன்னா அது ஒரு டைம் பாம், அதை கண்டிப்பாக உங்களால் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போதே அது வெடிக்க ஆரம்பிக்கும். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க செல்லுங்களா அப்படின்னு சொல்லும் போது அந்த 2 பொண்ணும், இது ட்ராப்பு, நம்ம ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போதே அங்கே இருக்கிறது அப்படியே வெடிச்சு அவங்க 2 பேரும் அங்கேயே செத்து போயிடுவாங்க. அவங்க 2 பேரும் செத்து போனோடனே நம்ம ஹீரோ உட்காந்து இருக்க ஹீலிங் ஸ்கில் எல்லாத்தையும் பயன்படுத்தி அவனோட மற்ற பவரையும் ஹீரோ மறுதிருப்பியும் திரும்பி கொண்டு வந்துக்கிட்டு இருப்பான். ஹீரோ அப்படி கொண்டு வந்துகிட்டு இருக்கும் போதே கீழே ஏதோ சத்தம் கேட்கும். என்னடா அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது செவத்தை உடச்சிக்கிட்டு அந்த சைபார்க்கோட தலைவன் உள்ளே வந்துக்கிட்டு இருப்பான். அடாச்சே இப்போ தான் ஒரு வேலை முடிச்சு அடுத்து இவங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவங்கெல்லாம் ஹீரோ பார்த்து நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் அந்த தலைவன் சரியான கடுப்பாயிட்டு இருப்பான். கருவும் அதோட வைப்பரும் தோத்துட்டாங்களா, இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடே அங்கே பாடுறா, அங்கே தான்டா செத்து கிடக்காங்க அவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லும் போது, டேய் உன்னோட சாவு நீ நெருங்குற வரையும் நான் உன்னை அப்படியே அணுவா சித்திரவதை செஞ்சு மாற்றி அமைப்பண்டா அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த சைபார்க்கோட தலைவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். பேசுனதெல்லாம் போதும், எல்லாரும் தயாராகுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எல்லாரும் கன் எடுத்து ஹீரோக்கு முன்னே நீட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை அணுவா சித்திரவதை செஞ்சு நான் கொடூரமாக மாற்றி அமைப்பேன்டா, உன்னை கொடூரமாக செய்வேன்டானா அப்படின்னு அந்த சைபருக்கு சொல்லிகிட்டு இருக்கும் போதே, சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கையில் ஒரு பட்டனை வச்சுருப்பான். என்னது இல்லை இது அதுவா அப்படின்னு நினைக்கும் போதே ஹீரோ அந்த பட்டனை அமுக்கணுன்னே அங்கே கரண்ட் ஷாக் அடித்தா மட்டும் எல்லாருக்கும் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்கும். இஎம்பி புல்லட்ஸும் கன்னும் தான் உங்களுக்கு வீக்னஸ்ன்னு தெரியும், என்னோட நண்பர்களை வச்சு நான் உங்களுக்கு கொண்டாட்டத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக எல்லாரையும் சுட ஆரம்பிப்பான். ஹீரோ எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். யாரா அங்கே நிற்கிறதுன்னு பார்த்தா சைபார்க்கரோட தலைவன் ஒண்டியும் அப்படியே ஹீரோ அப்படியே கிள்ளி கிட்டோட கொலை வெறியில் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படியே விட்டா இப்பயே ஹீரோ போட்டு தள்ளுற மாட்டோம். அடே இவன் என்ன சாவலியாடா, என்னடா இவனையும் பொழைச்சிக்கிட்டான் அப்படின்னு ஹீரோ ஆச்சரியம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு அங்கேருந்து அவனோட கத்தி எடுத்துகிட்டு வருவான். நம்ம ஹீரோவையும் பக்கத்தில் இருந்து அட்டாக் பண்ணுறப்ப நம்ம ஹீரோ அப்படியே அவன் பையில் வச்சுருக்க கத்தி எடுத்து அந்த அட்டாக்கை அப்படியே தடுத்துருவான். அட்டாக் பண்ணும்போதே அந்த சைபார்க்கோட தலைவன், நீ நான் தப்பிக்கிறதுக்கு எதுவும் பிளான் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ, இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், இவனோட அட்டாக் இவ்வளோ பவராக இருக்குது, இவனோட அட்டாக் நம்மளால் கீப்பப் பண்ணவே முடியாது போலையே, எப்படியாச்சும் நம்ம மேட்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோ தன்னோட மனசுல நினச்சிக்கிட்டு இருப்பான். அட்டாச்சே இவனோட மூஞ்சை தவிர எல்லாமே இருபாலையும் செஞ்சு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட கத்தியை அவன் பிடிச்சிருவான். என்ன ஒரு சூப்பீடான வால் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காலில் இருக்க பூஸ்டரை ஆன் பண்ணி நம்ம ஹீரோவை பார்த்து, போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுலேயே ஒரு அடி விடுவான். அப்படியே ஹீரோ அப்படியே கேர்லேயே பறந்து போயிட்டு அடித்து டமார்னு கீழே விழுவான். அட்டாச்சை என்னடா இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோட வயிற்றுலேயே எம்பி ஒரு மிதிப்பான் பாருங்க. டேய் உனக்கு கொடூரமான ஒரு வழியை கொடுக்குறேன்டா, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும் போது, அடே முட்டாள் ரோபோட்டே, நீ ஒரு மனுஷனே கிடையாது, நீ இவ்வளவு பேசுறியா அப்படின்னு ஹீரோ அப்பையும் அந்த ரோபோட்டை பிடிச்சி கலாச்சிக்கிட்டு இருப்பான். அடி வாங்கிட்டு இருக்கும் போதே அவன் என்ன சொல்லுவானா, அவனோட 2 கையும் வெட்டி நான் ஆற்றுல போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெட்ட போகும்போது என்னத்தையும் ஆச்சரியம் பார்த்துக்கிட்டு இருப்பான். டேய் முட்டாள் ரோபோட்டை, இதோட உன் சோழி முடிஞ்சு, ஆமாம் என்னடா அது என்ன கன்றாது அப்படின்னு அவன் சொல்லும் போதே, ஆமாம் உன்னோட சோழி முடிச்சுட்டேன் பிளாக் ஃப்ளேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியில் இருக்க புல்லட்டை ஷூட் பண்ணுவான் ஹீரோ. அந்த புல்லட்டு நேராக போயிட்டு அங்கே நிற்கிற சைபார்க்கரோட
தலைவன் இருக்கானே அவனோட உடம்புலையே பட்டுரும். அவனோட சோடெல்லாம் கிழிச்சிக்கிட்டு போய்த்து அவனோட உடம்புல பட்டுரும். அவன் உடம்புல பட்டோடனே அந்த இடத்துல இந்த பிளாக் ஃப்ளேம்ஸ் அவன் மேலே பரவி அப்படியே அங்கேயே எரிஞ்சிக்கிட்டு இருப்பான் அவன். இந்த பிளாக் ஃப்ளேம்ஸ் எப்படின்னா மொத்தமாக மானா ஒன்று எரிக்கும். அவனோட உடம்பு முழுக்க வெறும் மானாவே சூழ்ந்துருக்கிறதுனால அவனை அப்படியே மொத்தமாக எரிக்க ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ சொல்கிறான், அவனோட மொத்த மானாவே நீ தனியாக பிரித்து வச்சா ஒட்டி தான் உன்னால் இதில் தப்பிக்க பிடிக்கும். ஆனால் நீ எப்படி பண்ண முடியாது, உன்னோட உடம்பு முழுக்க வெறும் இரும்பு, நீ மானாவை தான் சுற்றிக்கிட்டு இருக்க. உன்னோட மானாவெல்லாம் மொத்தமாக நீ கண்டக்ட் பண்ணணும். அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா, குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த சைபர் கேம் போட்டு தள்ளிடுவான். சரி இப்போ ஒன்று முடிஞ்சிருச்சு, அடுத்த வேட்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடுத்தடுத்து கிளம்பும். போயிட்டு துப்பாக்கியை வச்சு அங்கே வரவங்கெல்லாம் ஹீரோ அப்படியே டெவில் பாட்டை சிரிச்சுக்கிட்டு ஒருத்தனை கூட விட மாட்டேன்டா, உங்களை ஒருத்தனை கூட விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி வச்சு சுட ஆரம்பிப்பான். அங்கே போய்த்து டம்மு டும்முன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அங்கே இருக்கவங்கெல்லாம் தெரிப்பாங்க, தப்பிச்சு ஓடுங்கடா, தப்பிச்சு ஓடுங்க, இங்கேருந்து தப்பிச்சு ஓடுங்க, ரிட்ரீட் பண்ணி ஓடிடுங்க, தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட அவங்களுக்கு டைம் கிடைக்காது. ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வெடிக்க ஆரம்பிக்கும். எப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு திடீர்னு தலைவலிக்கிற மட்டும் ஒரு சென்சேக்ஷன் ஏற்படும். என்னன்னு பார்த்தா ஆப்ரனில் வில்ல நடந்து வர ஆரம்பிச்சிருவான். ஒரு வழி அவங்களோட ஆளுங்களாம் சவரதை பார்த்துட்டு அவனே களத்தில் இறங்கிட்டானா. அவனோட கண்ணை பார்த்தா அப்படியே சிவப்பு கலரில் இருக்குது. கண்டிப்பாக இவன் தான் சூப்பர் ஹியூமன் லெவல் 4. கண்டிப்பாக அது இவனே தான். இவனோட பேர் தான் ஐயோங்கப்போ அப்படின்னு சொல்லும் போதே அவன் அப்படியே அங்கேருந்து அப்படியே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஜம்ப் பண்ணுவான் பாருங்க. அந்த இடமே தெரிச்சு போகும். கரெக்டாக ஹீரோ இருக்க பில்டிங்கில் வந்து லேண்ட் ஆயிடுவான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, என்னது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இங்கே வந்துட்டானா, என்னால் ரெஸ்பான்ஸ் கூட பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பார்த்து சரியான கட்டுப்பில், என்ன நீ இவ்வளவு அவமானப்படுத்தியுன்னா உன்னை கொடூரமாக கொல்லாமல் விட மாட்டேன்டா, நீ என்னை இப்படி ஏன் தான் சீண்டணும்னு யோசிக்கிற அளவுக்கு ஒன்று பண்ணுவேன்டா, எங்களோட மோதிரத்துக்கு இதாண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க பக்கத்துலேயே வந்துடுவான். நம்ம ஹீரோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கும் போதே இந்த சாப்டர் இதோட முடியுது நண்பர்களே. நெக்ஸ்ட்டு சாப்டர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணால் ஒண்டி தான் நெக்ஸ்ட்டு சாப்டர் அப்லோட் பண்ண முடியும். ஓகேவா, பார்த்துட்டு அப்படியே ஓடிடுறீங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா.